ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறார். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதாவை குறித்து கர்த்தர் கொடுத்த ஒரு சாட்சி, அவன் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான். நான் அதை இப்படி சொல்லுகிறேன், யூதா இன்னும் கர்த்தரோடு வாழ்கிறான். யூதா இன்னும் கர்த்தரோடு உறவை வைத்திருக்கிறான். யூதா கர்த்தருடைய ஆளுகையில் இன்னும் வாழுகிறான். அவன் வாழ்வது தேவனுடைய ஆளுகையில், அவன் இருப்பது தேவ பிரசன்னத்தில். இந்த கால வேளைகளே கர்த்தருடைய உறவு என்கிற தலைப்பின் கீழே நாம் வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய உறவு. யூதாவோ கர்த்தரோடு அரசாளுகிறான். ஒரு வசனம் உண்டு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஏனோக்கு தன் வாழ்நாள் முழுக்க அவன் கர்த்தரோடு இணைந்திருந்தான். தன் வாழ்நாள் முழுக்க தேவ பிரசன்னத்தோடு தன்னை இணைத்து வைத்திருந்தான். 65 வயதில் ஒரு தரிசனத்தை கண்டவன். 65 வயதிலிருந்து அடுத்த 300 வருஷங்கள் அவன் கர்த்தரோடு நடந்தான். அவன் கர்த்தரோடு இணைந்திருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். பார்த்தீங்களா, தேவனுடைய ஆளுகையில் வாழ்ந்தவர்கள். எலியா சொல்லுகிறார் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்படியானால் யோசித்து பாருங்க, தேவனோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார். நான் நிற்கிறது கர்த்தருக்கு முன்னு, நான் இருப்பது கர்த்தருக்கு முன்னு. அவருடைய பிரசன்னத்தில் நான் வாழ்கிறேன், தேவ மகிமையில் நான் வாழுகிறேன். கர்த்தரோடு அரசாண்டான், கர்த்தரோடு வாழ்ந்தான். சவுல் ஒரு நாள் இப்படி பார்த்தான், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு கர்த்தர் விலகினார் என்றும் சவுல் கண்டான். அப்படியானால் தாவீது கர்த்தரோடு வாழ்ந்தான். அதனால தாவீது கர்த்தரோடு இருப்பதையும் கர்த்தர் தாவீதோடு இருப்பதையும் கண்டபோது சவுலுக்குள்ள பயம் வந்தது, ஒரு நடுக்கம் வந்தது. இந்த காலவேளையில் தேவ ஜனங்களாகிய நாம் அரசாள வேண்டியது, வாழ வேண்டியது கர்த்தருடைய உறவிலே. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லணும், என் பிள்ளை என்னோடு வாழ்கிறான், என் சபை என்னோடு வாழ்கிறது, அவன் பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான் என்று கர்த்தர் நம்மை பார்த்து அடையாளப்படுத்துவாரானால் எவ்வளவு பெரிய பாக்கியம். யூதாவை பார்த்து சொல்றார், யூதா கர்த்தரோடு அரசாளுகிறது, யூதாவோ கர்த்தரோடு இணைந்திருக்கிறது. இந்த கால வேளையிலே ஆவியானவர் நம்மை அப்படி மாற்ற விரும்புகிறார். அவர் நம்மை அரசாள, அவர் நம்மை ஆளுகை செய்ய, அவருடைய மகிமைக்குள் நாம் வாழுவதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். இந்த கால வேளையில் நம்மை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்போமானால் நம்மை அரசாளுவதற்கு, நம்மை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்மை அரசாளுவதற்கு, நம்மை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார்.
யூதாவோ தேவனோடு அரசாளுகிறான், தேவனோடு அரசாளுகிறான். ஒன்னு சாமுவேல் எழுதின புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். என்னைக்கு ஜனங்கள் போய் புறஜாதிகளை போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று கேட்டார்களோ, அன்று கர்த்தர் சொல்றார் சாமுவேலிடத்தில், இந்த வார்த்தை சாமுவேலுடைய பார்வைக்கு தகாததா இருந்தது. அதனால் சாமுவேல் போய் ஜெபம் பண்றார், ஆண்டவரே ஜனங்கள் ராஜா கேட்கிறார்கள், என்ன செய்வதென்று ஜெபித்த போது கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை சாமுவேலே, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. யோசித்து பாருங்க, இந்த ஜனங்களை இம்மட்டும் அரசாண்டது கர்த்தர். சேம் வம்சத்தில் 10ஆம் தலைமுறையான ஆபிரகாமை தெரிந்தெடுத்து காமை ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த அந்த நாள் முதற்கொண்டு இஸ்ரவேலை ஆளுகை செய்தது கர்த்தர். ஆபிரகாமை அரசாண்டார், ஈசாக்கை அரசாண்டார், யாக்கோபையும் அந்த குடும்பங்களையும் கர்த்தரை ஆளுகை செய்தார். அவர்களை 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாய் இருந்த போதிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்தார். அவர்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, குடிக்க தண்ணீர், வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் ஆளுகை செய்தார். யோசுவாவின் காலத்தில் பெரிய பெரிய யுத்தங்களை நடத்தினார்கள். அந்த யுத்தத்தில் எல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததின் அடையாளமாய் கல்மலைகளை வருஷித்தார், மின்னல்களை வருஷித்தார், இடிகளை வருஷித்தார், சூரியனை நிறுத்தினார், சந்திரனை நிறுத்தினார், யோர்தானை பிளந்தார். பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து நான் இவர்களோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் காலங்கள் வந்தபோது ஜனங்கள் அப்பப்ப தடுமாறுவார்கள். தடுமாறும் போதெல்லாம் ஆங்காங்கே நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார். ஒரு மனுஷன் வந்தான், சாதாரண ஒரு கம்பை எடுத்து 600 பெலிஸ்தியர்களை கொண்டு போட்டான். கிதியோன் என்கிற மனிதன் வந்தான், சாதாரண மனிதனை கொண்டு ஆண்டவர் மீதியானரை தோற்கடித்தார். சிம்சோன் என்ற ஒரு மனிதன் வந்தான், 300 நரிகளை தன்னுடைய வல்லமையினால பிடித்தான். பெரிய பெரிய காரியங்களை செய்தான். கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்தார். அவருடைய பிரசனம் ஆளுகை செய்தது. அந்த காலத்திலே நகோமி என்ற ஒருவர் பஞ்சம் வந்ததினால மோவாப் தேசத்துக்கு கடந்து போனாள். அங்கே போனவள் எல்லாவற்றையும் இழந்த போது திரும்பி பார்த்தால் பெத்லெகேமில் கர்த்தர் சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு திரும்பி வந்தாள். திரும்பி வந்தவளை திரும்ப கர்த்தர் ஆளுகை செய்தார். அப்படியானால் சாமுவேல் புஸ்தகம் வரும் வரையிலும் கர்த்தர் இந்த ஜனத்தை ஆளுகை செய்தார். எல்லா நிலையிலும் கர்த்தரே இவர்களை ஆண்டு 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 வந்தார். சாமுவேல் காலம் வந்தது, சாமுவேலுக்கும் வயதாகிவிட்டது. மரிக்கிற காலம் வரும்போ ஜனங்கள் சொன்னார்கள், இனி 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 எங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், எங்களுக்கு மனிதன் வேணும், எங்களுக்கு மனித ராஜாக்கள் வேணும், எங்களை ஆட்சி செய்கிற ராஜாக்கள் தேவை என்று சொன்னபோ கர்த்தருடைய உள்ளம் கலங்கினது. அவர் சொன்னார், இத்தனை ஆண்டு காலமாய் ஆபிரகாம் முதற்கொண்டு இன்ன வரைக்கும் இவர்களை நான் ஆட்சி செய்தேன், நான் ஆளுகை செய்தேன், ஆனால் என்னுடைய ஆளுகையை இவர்கள் தள்ளினார்கள், என்னுடைய அரசாட்சியை இவர்கள் தள்ளினார்கள். அவர் வேதனைப்பட்டார். அப்படியானால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை ஆளும்படி அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். ஒரு மனுஷன் ஆட்சி செய்வதை விட கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சபை விரும்பணும், தேசம் விரும்பணும், தனிப்பட்ட வாழ்வில் விரும்பணும். என்னை கர்த்தர் ஆளணும், என்னை கர்த்தர் ஆளுகை செய்யணும், என்னை கண்ட்ரோல் பண்றது கர்த்தரா இருக்கணும். இந்த வாஞ்சை எங்க பெருகுதோ அங்க கர்த்தர் செயல்படுகிறார். யூதாவோ கர்த்தரோடு அரசாளுகிறார். இதை புரிந்து கொண்ட ராஜாக்களில் சிலர் எழும்பினார்கள். யூதா எழும்பினது. கர்த்தர்
கர்த்தர் யூதாவின் தலையின் மேல ராஜரீக அபிஷேகத்தை வைத்த போது யூதானாலே ஞாபகம் வருகிற ஒரு மனிதன் தாவீது. கர்த்தர் ஒரு மனுஷனை சூப்பரா உருவாக்கினார். அந்த தாவீது எழும்பி வளரும் போது அவன் புறக்கணிக்கப்பட்டான், கல்லறியப்பட்டான், குடும்பத்தால் வெறுக்கப்பட்டான். ஆனால் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டார், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டார். கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் அவன் மாறினான். 17 வயசு வரும் முன்ன அவன் கர்த்தரை பிடித்துக் கொண்டான். சிறு வயதிலிருந்து கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தார். அதனால ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலை சொல்றார், ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுவே. அந்த வீட்டில் வந்தபோது ஒருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கல. ஆனால் தான் ஆளுகை செய்கிற, தன்னால் நடத்தப்படுகிற தாவீதுக்காக கர்த்தர் காத்திருந்தார். தன்னால் நடத்தப்படுகிறவர், நான் சொல்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேவ பிள்ளை ஆவியானவரா நடத்தப்படுவானானால் அவனுக்காக கர்த்தர் காத்திருப்பார், அவனுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணுவார். ஆமே, தன்னால் நடத்தப்படுகிறவனுக்காக அவனை உயிர்ப்பிக்க, அவனை பலப்படுத்த, அவனை அபிஷேகிக்க அவர் காத்திருப்பார். அங்கே சாமுவேல் அபிஷேக தைலத்தோடு தாவீது வரும் வரை காத்திருந்தார். இந்த பகல் வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆளுகையில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்போமானால், நான் காத்திருக்க வேண்டியதல்ல, அவர் காத்திருப்பார். அபிஷேகம் பண்ண, நிரப்ப, உயர்த்த அவர் காத்திருப்பார். நாட்களுக்காக அவர் காத்திருந்தார். சாமுவேல் சொன்னார், தாவீது வரும் நான் சாப்பிடுவதில்லை. தாவீது வந்தான். வாசலில் வரும்போது வசனம் சொல்லுகிறது, அழகிய கண்கள். அந்த கண்ணை பார்த்தவுடனே சாமுவேலுக்கு புரிந்தது, இது ஒரு அழகிய கண்கள். ஒன்னு தெரியுமா, பைபிள்ல சொல்லுது, சுலமுத்தலை பார்த்து, உன் கண்கள் புறா கண்கள். புறா கண்கள், புறா கண்கள்னா அதுல கண்ணீர் இருக்கு, அதுல வேதனை இருக்குது, அதுல பாரம் இருக்கு. புறா கண்கள் எப்போதும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சூலமித்தலை பார்த்து கத்த சொன்னார், உன் கண்கள் எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. தாவீது வருகிறான், அவன் கண்கள் அழகா இருக்கு. ஏன் அவன் கண்ணுல கர்த்தருடைய பாரம் இருந்தது, அவன் கண்ணுல அபிஷேகத்தின் மகிமை இருந்தது, அவன் கண்ணுல கர்த்தர் மேல் இருந்த தாகம் இருந்தது. தாவீதை பார்த்தபோது அவன் கண்களில் இருந்த அந்த மகிமை, சாமுவேல் எழும்பி நின்று சொன்னார், இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாவோ கர்த்தரோடு அரசாளுகிறான். ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரோடு வாழ்கிறவன் கண்ணீரின் நடுவே நிற்கிறான். கர்த்தரோடு வாழ்கிறவன் அவன் கண்கள் கர்த்தரை மாத்திரம் தேடுகிறது. கண்ணீரோடு வாழ்கிறவன் அவன் இருதயம் கர்த்தரை மாத்திரம் வாஞ்சிக்கிறது. கண்ணீரோடு வாழ்கிறவன், ஆமே, அந்த எர்மோன் தேசத்தில் யோர்தான் நதி ஓரத்தில் அமர்ந்து கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். இங்கு இருக்கிறவங்க எல்லாம் ராணுவ வீரர்கள். இங்க இருக்கிற அவன் சகோதரர்கள் எல்லாரும் ராணுவ தளபதிகள், பெரிய படை வீரர்கள். உடல் வாக்கிலும் சரி, வளத்திலும் சரி, அனுபவத்திலும் சரி ராஜாவாக கூடிய எல்லா தகுதி உடையவர்கள். ஆனா இவன் அப்படி அல்ல. பார்க்க ராணுவ வீரனை போல் அல்ல, பார்க்க உயரமாய் அல்ல, பார்க்க பயங்கரமாய் இல்ல. ஆனா அவனை பார்த்தா கண்ணு அழகா இருக்கு, நல்ல ரூபமா இருக்கிறா, பார்க்க அழகா இருக்கிறா. கத்த சொல்றார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. நான் என்ன கேட்கிறேன், இவனை தேடி போய் அபிஷேகம் பண்ண தெரியாம அல்ல, இங்கே காத்திருப்பது அவன் கர்த்தரோடு இருக்கிறான் என்பதை, அவன் குடும்பங்கள் நடுவில் கர்த்தர்
கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அவனை வனாந்தரத்தில் போய் அபிஷேகம் பண்ண ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் இவன் கர்த்தரோடு நடக்கிறவன், இவன் கர்த்தரோடு வாழ்கிறவன் என்பதை தேசம் கண்டது. தேசம் கண்டது. ஓ, அங்க சவுல் விழுந்து கொண்டிருக்கும் போது ஒரு தாவீதை கர்த்தர் தட்டி எழுப்பினார். இந்த பகல் நீங்க ஒருவேளை கண்ணீரின் நடுவே இருக்கலாம், வேதனையின் நடுவே இருக்கலாம், தோல்வியின் நடுவே இருக்கலாம். ஆனா நீ கர்த்தரோடு வாழலாம், நீ கர்த்தரோடு நடக்கிறவனா இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல, உன்னை ஜாதிகள் நடுவே நிறுத்துவே, உன்னை ஜாதிகள் நடுவே அபிஷேகம் பண்ணுவே. யூதா கர்த்தரோடு வாழ்றதுனால விடமாட்டேன், அவனை தூக்கி எடுப்பேன். காலாஹா துடாமா உடாபாலா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? 11 கோத்திரம் பெருசு. 11 கோத்திரத்தில் ஒருத்தனையும் கர்த்தர் தேடல. கர்த்தர் தேடி வந்தது ஒரு சின்னவன புறக்கணிக்கப்பட்டவன. அதரக துடமனதரா. இந்த பகல் வேளையில் ஆவியானவர் தேடி வந்திருப்பது அவரோடு அரசாளுகிற அந்த எளியவன, அவரோடு வாழ்கிற அந்த சிறுமைப்பட்டவன. காத்துடா தேரே அல்பராத்தரா. என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாத உன் நல்ல இருதயத்துக்காக ஆவியானவர் இந்த பகல் வேளையில் உன்னை தேடி உன் அருகே வந்திருக்கிறார். காலாதாரா. ஓ ராத்தேரே, உன்னை அபிஷேகம் பண்ண, உன்னை பலப்படுத்த அவர் வல்லவர். Hallelujah. 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 யூதாவோ கர்த்தரோடு அரசாளுகிறான். தாவீது கர்த்தரோடு வாழ்ந்தான். தாவீது கர்த்தரோடு வாழ்ந்தான். அவன் கர்த்தரோடு வாழ்ந்தான் என்கிறத தேசம் காணும்படி செய்தார், தேசம் அறியும்படி செய்தார். அவன் கர்த்தரோடு இருந்ததற்கு கர்த்தர் அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்தார். விடல, கர்த்தர் அவனை கைவிடல. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஏன் தெரியுமா? யூதா கர்த்தரோடு இருந்தது. ஏன் தெரியுமா? யூதா கர்த்தரால் அரசாளப்பட்டது. யூதாவில் வந்த ஒவ்வொரு லீடரும், ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தரை முன்ன நிறுத்தினார்கள். கர்த்தரை முன்ன நிறுத்தினார்கள். அவர்கள் எல்லாருமே கர்த்தரோடு நடந்தார்கள். இப்போ 17 வயசுல கிடைச்ச அபிஷேகம் வேற, 30 வயசுல கிடைக்கிற அபிஷேகம் வேற. 13 வருஷம் கழிச்சு சவுல் செத்து போயாச்சு. இப்ப யூதா புத்திரர் வந்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, உன்னை நாங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறோம். இப்ப 2வது அபிஷேகம் அவன் தலையின் மேல் ஊற்றப்பட்டது. நான் உன்னை சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை என் தரிசனம், என் அழைப்பு மங்கி போனது போல உங்களுக்கு தோணலாம். ஐயோ, என் மேல வாக்குத்தத்தம் மங்கி போயிட்டு, தரிசனம் மங்கி போயிட்டு, அழைப்பு மங்கி போயிட்டு, இத்தனை ஆண்டுகளாய் ஒண்ணுமே நடக்கல நீங்க யோசிக்கலாம். ஆனா தாவீதின் மேல அவர் அபிஷேகம் பண்ண விரும்பினதுனால, தாவீதை பலப்படுத்த விரும்பினதுனால 2ஆம் விசை கர்த்தர் எழுந்தருளினார். 2ஆம் விசை தைல கொம்புகளோடு கர்த்தர் இறங்கி வந்தார். 2ஆம் விசை அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் இறங்கி வந்தார். இந்த வருஷத்தின் நடுவில் 2ஆம் விசையாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையோடு இறங்கி வருகிறார். 2ஆம் விசையாக உடவலவ சந்தனா பிடித்துக் கொள்ளுங்க. தேவ மகிமையை பெற்றுக் கொள்ளுங்க. விடாத இந்த பகல் வேளையில் 2ஆம் விசையாக அத்தரகத்துடா அவுடாதாரா. ஓ, மங்கி போன உன் தரிசனம், மங்கி போன திட்டம், மங்கி போன அபிஷேகம், மங்கி போன வல்லமை நடுவில் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயோ, இதோ 2ஆம் விசை கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தேடி வருகிறது. காபாலா ஹாதாரா அவுடாதாராமா ரேதேரே எப்ரோனில் நிற்கிற உன் தலை மேல கர்த்தர் தன் ஆவியை வைக்கிறார்.
இரண்டாம் விசை வந்தார். 13 வருஷம் ஆச்சு அபிஷேகத்தை வாங்கி ஒரு மாற்றம் வரல. 13 வருஷத்துல துரத்தப்பட்டான். இந்த 13 வருஷம் அவமதிக்கப்பட்டான். இந்த 13 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அபிஷேகம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் இல்லையா? தன்னோடு அரசாளுகிறவனை, தன்னோடு வாழுகிறவனை விட்டுவிட. அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. இஸ்ரவேலின் கர்த்தர் பரிசுத்தர். காலாஹாதாரா, தன்னோடு வாழ்கிறவனை விட்டு விடுகிறவர் அல்ல. அவனை தேடி வந்து அவன் தலையின் மேல தன் மகிமையை கர்த்தர் வைத்தார். Hallelujah. 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 இந்த 13 வருஷமா ஓடி ஒளியாத இடம் இல்லை. இந்த 13 வருஷமா நம்பாத ஆள் இல்லை. யாரெல்லாம் தனக்கு ஆதரவா இருப்பாங்களோ அத்தனை பேரை நம்பணும். யாரெல்லாம் தனக்கு உதவி செய்வாங்களோ அத்தனை பேரை நம்பணும். அத்தனை பேர் பின்னாடியும் தாவீது ஒரு நாய் போவது போல ஓடினான். ஆனால் எல்லா இடத்துலையும் தோல்வியை சந்தித்தான், எல்லா இடத்துலையும் நிந்தையை சந்தித்தான். மரணத்துக்கு அவனுக்கு ஒரு அடி தூரம் மட்டும் இருந்தது. சவுல் ஓயாமல் இவனை துரத்தினான், ஓயாமல் தேடி அலைந்தான். 13 வருஷமாய் அபிஷேகத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை, தரிசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை, தேவன் கொடுத்த திட்டங்களுக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு கட்டத்தில் தாவீது யோசித்தான், சவுல் கையால் செத்து போவேன், அதனால பெலிஸ்திய தேசத்தில் போய் நான் குடியிருக்க போகிறேன் என்று சொல்லி பெலிஸ்திய தேசத்துக்கு போய் குடியிருந்தான். இஸ்ரவேல் தேசத்தை வெறுத்தான், அதை விட்டு தூரம் போயிருந்தான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் திரும்பவும் தூக்கி எடுத்தார். கர்த்தர் எழுப்புவாருங்கிறது பயங்கரம், கர்த்தர் உயிர்ப்பிப்பாருங்கிறது பயங்கரம். ஏன் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கையில் தோத்து போனவர்கள், அவர் உயிர்ப்பிக்கிற ஒவ்வொன்றும் தேவனால் உடைக்கப்பட்டவர்கள், அவர் உயிர்ப்பிக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தரால் நொறுக்கப்பட்டவர்கள். நான் சொல்றது புரிகிறதா? அவர் யாரை உயிர்ப்பிக்கிறாரோ, யார் மேல தன் ஆவியை வைக்கிறாரோ அவனை உடைச்சாக்கு உருவாக்குறார், அவனை நொறுக்கியாக்கும் கர்த்தர் உருவாக்குகிறார். அவரால் உடைக்கப்பட்டவன் அவன். தாவீது அவ்வளவு நெருக்கத்தின் நடுவே கர்த்தரை மாத்திர நம்பினான். எல்லாரும் தன்னை விட்டு விலகின போது எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஒரு ராஜாவுக்கு முன்ன பைத்தியக்காரனை போல வேஷம் மாறி பித்து பிடிச்சவனை போல நடிச்சு தப்பிச்சு வெளியே வந்துட்டு அவன் பாடுனா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல வந்து பாடுற, நான் கர்த்தரை தேடினதுனால என்னை கர்த்தர் தப்பு வைத்தார். நீதிமான் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும். நான் கேட்கிற, என்ன நன்மை கண்ட தாவீதே? உன் வாழ்க்கையில் என்ன நன்மை கண்டனா? அவன் கண்ட நன்மை ஒண்ணுமே இல்லை, அவன் கண்ட ஆசீர்வாதங்கள் ஒண்ணுமே இல்லை. அவனுக்குன்னு கட்டி கொடுத்த மனைவியை அவனுடைய மாமனார் இன்னொருத்தனை கட்டி கொடுத்தார். அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன். அவன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலையும் எல்லாம் முடிந்தது என்று எண்ணுகிற நிலையிலும் அவன் அறிக்கையிட்டது, என் கர்த்தர் ஜீவிக்கிறார், என் கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுவார், என் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அவன் திரும்ப திரும்ப பாடினது, சவுலின் கைக்கு தப்பும் போதெல்லாம் அவன் சொன்ன வார்த்தை, அவர் என் கேடகம், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். தப்பித்து போகும் போதெல்லாம் அவன் அறிக்கையிட்டது, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் இரண்டாம் விஷயம் அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் முடிந்தது நினைக்கும்போ, எல்லாமே முடிந்தது என்று அறியும்போ கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா,
நீங்க ஒரு வார்த்தையை வாசிக்கணும். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தெல்லாம் பாருங்க. இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் கீலேயாத்தின் மேலும் அஷூரியர் மேலும் இஸ்ரவேலின் மேலும் எப்ராயிமின் மேலும் பென்யமின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். தாவீது நம்பிக்கையற்று போனதுக்கு காரணம் புரியுதா? சவுல் குடும்பத்துல யோனத்தான் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த ஒருத்தன் ஆட்சிக்கு ஆயத்தமா இருக்கிறான், அடுத்த ஒருத்தன் ஆட்சி பதவியில உட்கார ரெடியா இருக்கிறான். இஸ்போசேத் அப்படிங்கிற மனுஷன் சவுலுடைய குமாரன். அவன் ரெடியா இருக்கும்போ அவனுக்கு துணையா இருக்கிறது அப்னேர். அப்னேர் என்கிற மனிதன் இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய படைத்தளபதி, மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி, அப்பேற்பட்ட மகிமையான மனுஷன் அப்னேர். அப்ப அவன் கூட்டிட்டு போய் இஸ்போசேத்தை முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குறான். அதே தருணம் கர்த்தர் தாவீதை யூதாவின் மேல ராஜாவை நிறுத்தினார். முதல் ஸ்டெப்பு, அவன் தன் கோத்திரத்துக்கு ராஜாவானா. மற்ற 11 அவன் கையில இல்லை, எல்லாமே இஸ்ரவேல் கையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாய் தூக்கி வைத்தார். தூக்கி வைத்த முதல் தாவீது இன்னும் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பித்தான். தாவீதுடைய வளர்ச்சியின் காரணமே அவன் தேவனோடு உள்ள நெருக்கம்தான், கர்த்தரோடு உள்ள நெருக்கம்தான். முத தடவை வளர்ந்தாச்சு, அபிஷேகம் கிடைச்சாச்சு. அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்தியாகி கர்த்தர் என் தலையை உயர்த்திட்டார் நினைக்கும் போது ஒரு தோல்வி வந்தது. அப்ப என்ன சொன்னார்? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீன. கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டோம், கொஞ்சம் எழும்பிட்டோம் நினைச்சு கொஞ்சம் திருப்தியான. ஜபம் கொஞ்சம் குறைஞ்சது, ஆராதனை கொஞ்சம் குறைஞ்சது, கர்த்தரோட ஐக்கியம் கொஞ்சம் குறைஞ்சது. கூட இருக்கிறவன் எதிரியானான். தாவீது போய் அழுற, ஆண்டவர்ட்ட நான் இன்னும் பலவீனன், நான் இன்னும் பலவீனனா இருக்கிறேன், அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு அபிஷேகம் தேவை, எனக்கு கிருபை தேவை. என் கூட இருக்கிற கை என்னை மிஞ்சி இருக்கிறது, என் கூட இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவ்வளவு நாள் எதிரி வெளியே இருந்தான், இப்ப எதிரி உள்ள இருக்கிறான். வெளியே இருக்கிற எதிரியை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சு, உள்ள இருக்கிறவனை கண்டுபிடிக்க முடியல, மிஞ்சி போகிறான், பலவீனன். தேவனுடைய சமூகத்துல ஓடினான். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் வளர்ந்தான். அப்படின்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைய கொஞ்சம் கர்த்தரோடு கட்டமைக்க ஆரம்பித்தான். ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், வளர வளர ஒருவன் தேவனோடு நெருங்கணும், வளர வளர ஒருவன் கர்த்தரோடு வாழணும், வளர வளர கர்த்தரை பிடித்து கொள்ளணும், அவருடைய ஆளுகையை விட்டு வெளியே ஓடிடவே கூடாது. தாவீது வளரும் போது ஒரு இடத்துல தடுமாறினான். அவன் பலவீனன் என்று அறிந்த போது திரும்ப தேவ சமூகத்துல, திரும்ப கர்த்தருடைய பாதத்துல, திரும்ப அபிஷேகம் உள்ள இடத்துல ஓடி ஒளிந்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கிறான். அவன் எல்லைகள் பெரிதாகிட்டே இருக்குது, விருத்தி அடைகிறான். சேனைகளே தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எவரும் எட்டி பிடிக்க முடியாத எல்லைகளை ஏறி பிடிக்கிறான், எவரும் தொட முடியாத எல்லைகளை ஏறி தொடுகிறான். கர்த்தர் தாவீதோடு கூட இருப்பதை அவர் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவனோடு அரசாளனம், தேவனோடு தாவீது தேவனோடு அரசாண்டான், கர்த்தரோடு வாழ்ந்தான், கர்த்தரோடு நடந்தான். கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார், கர்த்தர் தாவீதை நிலைநிறுத்தினார். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். தேவனோடு அரசால மறந்த இந்த இஸ்ரவேலருக்கு கர்த்தர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்.
தேவ பிரசன்னத்துல வாழல, யூதா கர்த்தரோடு நடக்கிறான் மட்டும் கர்த்தர் சொல்லிட்டு இவர்களுடைய நிலைகளை பார்த்து சொல்றார், நீ கர்த்தரோட இல்ல, கர்த்தருடைய உறவுல இல்ல. அதற்கு ஒரு உதாரணம் ஓசியா 9:11. எப்ராயிமின் மகிமை ஒரு பறவைய போல பறந்து போதும். எப்ராயிமுடைய மகிமை பறவைய போல, சொல்லுங்க, பறவைய போல. கர்த்தர் சொல்ற உண்ட மகிமை இல்ல, மகிமை பறவைய போல என்ன செஞ்சிருச்சு, பறந்துருச்சு. ஆனா யூதாவோ தேவனோடு இருக்கிறான். நீ மகிமை இழந்து நிக்கிற, யூதாவோ கர்த்தரோடு அரசாளுகிறான். அதனால எப்ராயிமுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். அவனுக்கு ஒரு ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஜெபத்தை? 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பாருங்க. வார்த்தைகளை கொண்டு எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 14 ஓசியா 14ஆம் அதிகாரம் அவருடைய 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறமாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். மகிமை இழந்தவனுக்கு கர்த்தர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தட்ட போ, கையை உயர்த்து, வார்த்தையை கொண்டு மனம் திரும்பி சொல்றார், ஆண்டவரே எங்கள் அக்கிரமத்தை நீக்கும், எங்களை அங்கீகரித்தருளும், அப்பொழுது எங்கள் உதடுகளின் காளைகளை எமக்கு செலுத்துவோம். அசீரியன் எங்களை ரட்சிப்பதில்லை, குதிரைகள் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம் என்று சொல்லுங்கள். ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். சொல்லு, கர்த்தட்ட போ. உறவை புதுப்பிக்க நினைச்சா, மகிமையை புதுப்பிக்க நினைச்சா போ. கர்த்தட்ட போய் சொல்லு, என்னை அங்கீகரித்தருளும். கர்த்தட்ட போய் சொல்லு, என்னை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும். கர்த்தட்ட சொல்றாரு. யோசித்து பாருங்க, ஜெபம் மனுஷன் பண்ணல, ஜெபத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. இப்படி போய் சொல்லு. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? 4ஆம் வசனம், சீர்கட்டை குணமாக்குவே, மனப்பூர்வமாய் சிநேகிப்பே. அப்போ நான் என்ன சொல்றேன், அவர் இவங்களை மன்னிக்க ஆயத்தம் ஆயிட்டார், ரட்சிக்க ஆயத்தம் ஆயிட்டார். கர்த்தர் சொல்ற, நீ ஒரு லெட்டர் போடு, நான் உனக்கு இறங்குறேன். நீ லெட்டர் போடாம என்னால இறங்க முடியாது. மகிமை இழந்தவன் நீ, கிருபை இழந்தவன் நீ, உறவை இழந்தவன் நீ, அபிஷேகத்தை இழந்தவன் நீ. அதனால ஒரு லெட்டர் போடு. எப்படி எழுது? அதுல எழுதும் போது வார்த்தையை கொண்டு திரும்புறேன் எழுது. அடுத்து சொல்ற, அக்கிரமத்தை நீக்கி என்னை அங்கீகரியும் ஆண்டவர் என்று கேளு, அப்பொழுது எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோன்னு சொல்லு. அதுல முக்கியமான வார்த்தை, நீ எடுக்க வேண்டிய தீர்மானம், அசீரியன் எங்களை ரட்சிப்பதில்லை, அசீரியன் நம்ப மாட்டேன். அடுத்து, அவன் குதிரையின் மேல ஏற மாட்டேன். அடுத்து, எங்கள் கைகளின் கிரியைகள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டேன். எழுது, லெட்டர் போடு. உன் சீர்கட்டை நான் குணமாக்குவேன். ஆண்டவர் எவ்வளவு மகிமையா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. மகிமை இழந்தவனை பார்த்து சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என்னை அங்கீகரியும், என்னை அங்கீகரியும், என் வாழ்க்கையை அங்கீகரியும், என் ஆத்துமாவை அங்கீகரியும். ஆண்டவரே அங்கீகரியும். உதடுகளின் காலை என்பது பலிகள், ஆராதனை. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் போய் சொல்லு, ஆண்டவரே என்னை அங்கீகரிங்க, நான் உங்களை ஆராதிப்பேன் சொல்லு. என்னை அங்கீகரிங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் சொல்லு. யோசித்து பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார். போய் கேளு, கர்த்தர்ட்ட போய் நில்லு. பறவை பறந்து போவது போல மகிமை இழந்துட்டியே. ஒரு பறவை அது தன்னுடைய கூட்டை விட்டு வெளியேறும்போ எவ்வளவு வேகமாய் பறந்து போகுமோ அது போல மகிமை இழந்துட்டியே. போய் கேளு ஆண்டவர்ட்ட, என்னை அங்கீகரியும். நல்லா யோசித்துக்கோங்க. தாவீது வாழ்க்கையில ஒரு நாள் மகிமை பறவைய போல பறந்துருச்சு. ஒரு வருஷமா மகிமைய இல்லாம வாழ்ந்தான். ஒரு வருஷம் கழிச்சு தான் கர்த்தர் சொன்னார், நீ மகிமை இழந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாவீது தேவ சமூகத்தில் போய் தன்னை கர்த்தர் அங்கீகரிப்பதற்காக கெஞ்சினான்.
தன்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்காக சுத்த இருதயத்தை தாரும் நிலைவரமான ஆவியை புதுப்பியும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை தூக்கியடும், என்னை மீட்டடும், என் எலும்புகள் உலர்ந்து போகிறது, என் அக்கிரமத்தை மன்னியும் என்று தேவன் பட்சத்தில் போய் கெஞ்சினான். அங்கீகரிப்புக்காக கர்த்தர்ட்ட அங்கீகாரம் வாங்குறதாங்க விஷயமே. ஆண்டவர்கிட்ட கர்த்தர் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை ஓகே உன்னை தூக்கி எடுக்கன்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அது மிக மிக கடினம். அதுக்கு போய் உட்கார்ந்த உடனே வராது. நான் சொன்னேன் இல்லையா, போய் உட்கார்ந்து ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னியும், அக்கிரமத்தை மன்னியும், அதுல நடக்காது. அது வரவும் செய்யாது. வரணும்னா மகிமையை பார்க்கணும்னா தேவன் நம்மை அங்கீகரிக்கணும்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தேவன் பாதத்தில் விழுந்து அவருடைய அங்கீகரிப்புக்காக கெஞ்சுவது. மொத்தமே 4 வரி நினைக்கப்படாது. இந்த 4 வரியும் 40 நாள் ஜெபம் பண்ணாலும் தீராது. இந்த 4 வரியும் 40 நாள் ராத்திரி பகல் சொன்னாலும் தீராது. அவர் என்ன சொல்றாரு, நீ இழந்தது மகிமையாக்கும், அது பறந்து போயிருச்சு. அந்த மகிமைக்கு ஒரு பவர் இருந்தது. என்ன பவர் தெரியுமா? அந்த ஓசியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அந்த மகிமைக்கு இருந்த பவர் என்னன்னா, அது பிறப்பதும் இல்லை, வயிற்றிருப்பதும் இல்லை, கர்ப்பம் தரிப்பதும் இல்லை. அப்படின்னா இப்படி மாத்தி சொல்றேன், இந்த மகிமை உன்கிட்ட இருக்கும்போ உன் தேசம் கர்ப்பம் தரித்தது, வாழ்க்கை கர்ப்பம் தரித்தது. இந்த மகிமை உன்கிட்ட இருக்கும்போ ஆமே அந்த கர்ப்பம் தரிக்கப்பட்டது வயத்தில் தங்கிச்சு, வயத்தில் இருந்துச்சு. அந்த மகிமை உன்கிட்ட இருந்தப்போ அது பிறந்தது, பூமியில வந்து என்ன செய்தது? அப்போ உருவானது, வயற்றில் இருந்தது, பிறந்தது. இந்த 3 வார்த்தை முக்கியம். கர்ப்பம் தரித்தது, வயிற்றில் இருந்தது, பிறந்தது. இந்த 3 மகிமையால நடந்துச்சு. மகிமை இல்ல, அவர் சொல்றாரு இனி பிறக்காது, வயிற்றில் இருக்காது, கர்ப்பம் தரிக்காது. அப்படின்னா எந்த நன்மையும் உனக்கு வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராது. அப்போ மகிமை கர்ப்பம் தரிக்க வைக்கிறது. மகிமை என் வயிற்றுக்குள் இருக்கிற தரிசனத்தை பாதுகாக்குது. மகிமை என் தரிசனத்தை பிள்ளைய போல பெற்றெடுக்க வைக்கிறது. ஆசீர்வாதங்களை பெற்றெடுக்க வைக்கிறது. கிருபைகளை பெற்றெடுக்க வைக்கிறது. இந்த கரங்களை கொண்டே பெரிய பெரிய நன்மைகளை சுதந்திரிக்கும்படி வைக்கிறது மகிமை. கத்த சொல்ற நீ இழந்தது மகிமையாக்கும், அது பறந்து போயிற்று. கால வேளையில யூதா கர்த்தரோடு அரசாளுகிறான். யூதா கர்த்தரோடு அரசாளும் போது அவன் மேல மகிமை இருக்குது. அந்த மகிமை அவனை கர்ப்பம் தரிக்க வைக்கும். அவன் கர்ப்பத்தில் வயிற்றில் பிள்ளையை பாதுகாக்கும். அந்த பிள்ளையை பெற்றெடுக்க அவனுக்கு கர்த்தர் பலன் தருவார். அப்படின்னா தரிசனம் அந்த தேசத்தை விட்டு சாகாது, வாக்குத்தத்தம் சாகாது. மகிமை அளந்துட்ட கர்த்தர் சொல்றார், போய் கெஞ்சி என்னன்னு சொல்லு, என்னை அங்கீகரி ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை அங்கீகரிங்கிற வார்த்தை கடினம். ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனுக்கோ தாயவோ எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டு அந்த பிள்ளை வந்து ஒரே வார்த்தையில அம்மா சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா எந்த தாயுடைய இருதயமும் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. பண்ணாத அத்தனை தவறுகளையும் பண்ணிட்டு அம்மா சாரி மன்னிச்சுக்கோங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்கீகரித்தருளும் என்கிற வார்த்தைக்கு பின்ன எவ்வளவோ கண்ணீர் இருக்கிறது, எவ்வளவோ தியாகம் இருக்கிறது. என்னை அங்கீகரியும் ஆண்டவரே என்று சாதாரணமாக ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபத்திற்கு பின்னால நிறைய வழிகள் இருக்கிறது. வாழ்க்கை முழுக்க சமர்ப்பிக்க வேண்டி இருக்கிறது. வாழ்க்கையை முழுக்க கர்த்தர் பக்கம் திறந்து வைக்க வேண்டி இருக்கிறது. அவர் பல பகுதிகளை காண்பிப்பார். இதப்பார் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார். எல்லாத்தையும் தூக்கி முன்ன வைக்கும் போது நமக்கே அருவருப்பா இருக்கும். அவர் வெளிப்படுத்தும் போது நமக்கே வேதனையா இருக்கும். என் மேல கர்த்தர் இவ்வளவு கிருபை வச்ச போதிலும் நான் இப்படி வாழ்ந்துட்டேனே அப்படின்னு நமக்கே வேதனையா இருக்கும். அவ்வளவு இருக்குது. அங்கீகரியும். 2 பேர் காணிக்கை கொடுக்க வந்தாங்க. ஒருத்தன் அண்ணன், ஒருத்தன் தம்பி. 2 பேர் காணி கொடுக்க வந்தாங்க. ஒருத்தன் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஒருத்தன் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினை அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க. 2 பேர் ஜோமன வந்தாங்க ஆண்டுடைய பாதத்தில். ஒருவன் நல்ல வயல்வெளியில் வேலை செய்கிறவன், அதனால நல்ல கொளுத்த கதிர்களை எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் வைத்தான். ஒருவன் ஆடு மேய்க்கிறவன், அதனால தன் மந்தையில் இருக்கிற நல்ல தலையீற்றுகளை பார்த்து கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் வைத்தான். 2 பேருமே அழகான காணிக்கைகள் தான், குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருவன் வயலின் விளைவை தந்திருக்கிறான், ஒருவன் தன்னுடைய மந்தையிலிருந்து தந்திருக்கிறான். 2 காணிக்கையில பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தருக்கு என்னவோ ஆபேலின் காணிக்கை பிடித்திருந்தது. ஆபேலின் காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அதை அங்கீகரித்தார். ஆபேலின் காணிக்கை அழகா இருந்ததாய் கர்த்தர் கண்டார், அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். என்னை யோசிக்க வைத்த இடம் இதுதான். ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்குல்லைங்க. சரி, ஏற்றுக்கொள்ளப்படாதவனை கொஞ்சம் பார்ப்போம். காயின், அவன் காணிக்கை கர்த்தர் ஏன் ஏற்றுக்கொள்ளல? 2 வசனங்களை தருகிறேன். 1, காயினுடைய வழி நல்லா இல்ல, காயினுடைய வாழ்க்கை நல்லா இல்ல, காயினுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இல்ல. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து. யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காய் செய்த வஞ்சகத்தினால் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கட்டு போனார்கள். யாருடைய வழியில் நடந்தார்கள்? யாருடைய வழியில் நடந்தார்கள்? காயினுடைய வழி. ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் நடக்க சரியில்லை. யாரை போல நடக்கிறான்? காயினை போல. அப்படின்னா காயினுடைய வழி நல்லா இல்ல, காயினுடைய பாதை நல்லா இல்ல, அவனுடைய வாழ்க்கை முறை நல்லா இல்ல, காயின் நல்லா இல்ல. 2, காயின் பொல்லாங்கினால் உருவானான். எதனால் உருவானான்? அவன் இருதயம் பொல்லாங்கினால் உருவாக்கப்பட்டது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? பொல்லாங்கனால் உண்டானான், உண்டாக்கப்பட்டவன். அப்போ வழி நல்லால, உருவான விதம் நல்லால. புரியுதா? அவன் பாதை நல்லா இல்ல, வழி ரொம்ப மோசமா இருக்கு, அதை யாராலும் பின்பற்ற முடியாத வழியா இருக்கு. சரி, அவன் இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்டவனா இருக்கிறான், பிசாசின் மகனை போல இருக்கிறான். அவ்வளவு மோசமா இருக்கான். கர்த்தர் சொல்றார், ஒருவன் இந்த காயினை போல இருக்க கூடாதுங்கிறான். பைபிள்லயே கர்த்தர் எச்சரிப்பா சொல்றார், இத காயினை போல மட்டும் ஒருத்தர் இருந்துராத, பொல்லாங்கனால் உண்டானவன். இவனாக்கும் காணிக்கை கொண்டு வந்தது, இவனாக்கும் தேவ சமூகத்துக்கு வந்தது. கர்த்தர் காணிக்கைய பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். கர்த்தர் காணிக்கைய பார்க்கல, கர்த்தருக்கு காணிக்க விஷயமும் அல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்த்தார். அவன் வழி நல்லா இல்ல, இருதயம் பொல்லாப்பா இருக்குது, இருதயம் பொல்லாங்கால் உண்டா இருக்கிறது, காணிக்க ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இன்னொருத்த வந்தான்ல, அவன் யாரு தெரியுமா? மத்தேயு 23:35 பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 23:35. நீதிமானாகிய ஆபேல். அந்த வார்த்தை அப்படிதான் ஆரம்பிக்கிறது, நீதிமானாகிய ஆபேல் என்ற அர்த்தம். அப்படின்னா ஆட்டு மந்தையிலிருந்து தலையீற்றை கொண்டு வந்தவன் யாரு? யாரு? நீதிமான். அவன் நீதிமானாகிய ஆபேல். 23:35 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:4 பாருங்க. எபிரேயர் 11:4. விசுவாசம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசம் உள்ளவன். ஒன்னு நீதிமான், ஒன்னு விசுவாசம் உள்ளவன். இன்னொருத்தன் வழி மோசமானவன், பொல்லாப்பினால் உண்டானவன். 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாவ, 2 பேரும் கர்த்தரை ஆராதிக்க வந்தாவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து 2 பேரும் ஸ்பெஷலா கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இறங்கி வந்தார்.
ஆபேலையும், அந்த வார்த்தை அழகா இருக்கும், ஆதியாக 4:4 ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர். ஆபேலையும், பேசுங்க, ஆபேலையும் அவன் காணிக்கை. இப்படி சொல்றேன், நீதிமானாகிய ஆபேலையும் நல்ல விசுவாசம் உள்ள ஆபேலையும் அவன் கொண்டு வந்த காணிக்கை. இப்ப காணிக்க பெருசா ஆபேல் பெருசானா? ஆபேல் தான் பெருசு. என்னை அங்கீகரித்தருளும் என்று ஜோமன்றோம்ல, கர்த்தர் ஜோமன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்படி ஜோமன்னும் போது என்ன சொல்றாரு? வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர்கிட்ட திரும்பிட்டு மனம் திரும்பிட்டு அப்புறம் ஜோமன்னு என்னை மன்னியோன்னு கேளு, என்னை அங்கீகரின்னு கேளு. நீ பொல்லாப்ப உள்ள வச்சுக்கிட்டு, உன் வழிகளை மாத்தாம உள்ள வச்சுக்கிட்டு என்னை அங்கீகரியும் என்னை ஆசிரியன்னு சொல்லி ஜோம் பண்ணாத. அப்படி ஜோம் பண்ணா உறவு வராது, வளராது, இழந்த மகிமையை வாங்க முடியாது. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, உன்னை நீதிமானா மாத்து, உன் விசுவாசம் உள்ளவனாய் மாத்து. ஆபேலையும் அவன் காணிக்கை தான். அப்படியானால் கர்த்தருக்கு தேவை காணிக்கையை விட நாம் அவருக்கு தேவை. மகிமையை சுதந்தரிக்க வேண்டுமானால் என் காணிக்க பெருசா இருக்க கூடாது, என் இருதயத்தின் மனம் திரும்புதல் பெருசா இருக்கணும். இழந்த பிரசனத்தை, இழந்த அபிஷேகத்தை திரும்ப சுதந்தரித்துக் கொள்வதற்கு யூதாவோ கர்த்தரோடு அரசாளுவது போல திரும்ப கர்த்தரோடு அரசாளுவதற்கு என் காணிக்கை அல்ல, என் பலிகள் அல்ல, என் மனம் திரும்பின இருதயம். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது அதை அழகாய் குறிப்பிடுகிறார். 51ஆம் சங்கீதம் அதில் 16வது வசனம், பலிகளை நீர் விரும்புறதில்ல, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ நல்லா யோசித்து பாருங்க. தாவீது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பலிகளை செலுத்தணும்னா ஏகப்பட்ட பலி என்ன செய்யலாம்? பலிகளை செலுத்தணும்னா எவ்வளவு செலுத்த முடியுமோ தாவீதுக்கு பலத்துக்கு எவ்வளவு 1000 பலிகளை என்ன செய்யலாம்? செலுத்தலாம். ஜெபம் பண்றான், நீர் எதிர்பார்க்கிறது நொறுங்குண்டாவி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். எப்படி தெரியுமா? நினைச்சாலே அழுக வரும் பாருங்க, அந்த இருதயம் வேணுமா? நினைச்சாலே பாவின் உணர்ந்து பாருங்க, அந்த இருதயம் வேணுமா? நினைச்சாலே நமக்கு டக்குன்னு அழுக வராது. கர்த்தர் தாவீது சொல்றாரு, நினைச்ச உடனே கண்ணீர், ஓ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு உங்க மகிமை வேணுமேன்னு ஏங்கும் பாருங்க, அந்த இருதயம் வேணுமா? அதுதான் அவர் அங்கீகரிக்கிற பாத்திரம். ஏன்னா இழந்தது மகிமையாக்கும். இந்த மகிமை சாதாரணமானது அல்ல. மகிமை கற்பந்தரிக்கும், மகிமை அது வயிற்றில் வைத்து பாதுகாக்கும், மகிமை பிறக்க வைக்கும். அப்பேற்பட்ட மகிமையை இழந்திருக்கிறான். அதை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் கேட்கிற விலை என்ன தெரியுமா? உடைஞ்ச உள்ளம். கர்த்தர் கேட்கிற விலை அது உடைஞ்ச இருதயம். உடைஞ்ச இருதயம், நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. இந்த கால வேளையில தேவன் எதிர்பார்க்கிறது, தேவன் விரும்புகிறது நம்முடைய இருதயத்தின் உடைவை. ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். இந்த கால வேளையில என் வாழ்வு தேவன் பார்க்கிறார், நம்முடைய வாழ்வை தேவன் பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். தேவனோடு ஒருவன் அரசான், 17 வயசு, அவன் தேவனோடு அரசாளுகிறான். ஒரு கூட்டம் மகிமை இழக்கிறது. எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க, மகிமை இழக்கிறது. அது பறவையை போல பறந்து போகிறது. அபிஷேகத்தை இழப்பது ஆபத்து, கிருபைகளை இழப்பது ஆபத்து, தேவ தயவை இழப்பது ஆபத்து. அவர்கள் அதை இழந்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பு, அவர் அங்கீகரிக்கும்படி ஜெபம் பண்ண. ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்வது வேற, நம்மை ஏற்றுக்கொள்வது ரெண்டு வித்தியாசம் இருக்கு.
என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வது வேற. இப்ப படிக்கிறீங்க, எக்ஸாம் டயத்துல இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் கேட்கறது வேற. அதுக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்துறார். ஆனா வாழ்க்கையை அங்கீகரிப்பது வேற. என் ஜெபத்தெல்லாம் கேட்கறதுனால என் வாழ்க்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நினைச்சிடக்கூடாது. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு, வியாதியை குணமாக்குறாரு, பிரச்சனை மாறுது, எனக்கு சூழ்நிலை சரியாகுது, வாய்ப்புகள் கிடைக்கிறது, அப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. ஜெபம் வேற, வாழ்க்கை வேற. என் ஜெபத்தை கேட்பது ஒருவேளை எனக்காய் யாரோ வடித்த கண்ணீரா கூட இருக்கலாம். என் ஜெபத்தை கேட்பது யாரோ எனக்காய் வடிச்ச ஜெபமா இருக்கலாம். கேட்டுருவார் ஆண்டவர். ஆனா வாழ்க்கை மாறலனா, வாழ்க்கை கர்த்தர் கையில் இல்லைன்னா மகிமையை பார்க்க முடியாது. அப்போ மகிமையை காணணும் அப்படின்னா, தேவ பிரசன்னத்தை பார்க்கணும்னா கர்த்தர்ட்ட என்ன சொல்லி ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே என்னை அங்கீகரியும், என்னை அங்கீகரியும், என் வாழ்க்கையை அங்கீகரியும், என் ஜீவியத்தை அங்கீகரியும். உடைஞ்ச உள்ளத்தோடு கேட்க வேண்டியது என் குடும்பத்தை அங்கீகரியும், எங்க ஊழியத்தை அங்கீகரியும், எங்கள் பிரயாசங்களை அங்கீகரியும். இல்லையா? அவர் அங்கீகரித்தா அதோடைய வேல்யூவே வேற. அவர் அங்கீகரித்தா அதோடைய சட்டம் வேற. கர்த்தர் அங்கீகரித்ததை எவராலும் மாற்ற முடியாது. ஆண்டவரே நீர் அங்கீகரியும். ஒரு குடியரசுத் தலைவர் இந்த தூக்கு தண்டனை கைதிய நான் காப்பாத்தலான் இருக்கிறேன், இவனுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம், இவனை விடுவீங்க அல்லது இவனுக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லி அவர் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுன்னா அந்த கையெழுத்தை வேற ஒருத்தராலையும் மாத்த முடியாது. ஏன் முடியாது? இந்தியாவின் முதல் குடிமகன் அவர் சொல்லியாச்சுன்னா சொன்னதுதான். அந்த 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 தூக்கு தண்டனை கைதிக்கு அல்லது ஆயுள் தண்டனை கைதிக்கு அவர் ஒரு தீர்ப்பை மாற்றி எழுதுனா எழுதினது எழுதினதே. எந்த ஜட்ஜும் போயிட்டு நான் எழுதின சட்டத்தை அவர் எப்படி மாத்தலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு அதை மாற்றக்கூடிய பவர் இருக்கு. என்ன சொல்றேன்? போய் மனுஷன்ட புலம்பி, குடும்பத்துல புலம்பி, அங்க சண்டை போட்டு இங்க சண்டை போட்டு வாழ்றதை விட கர்த்தர்ட்ட போய் என்னை அங்கீகரியும்னு சொல்லி பாருங்க. என்னை அங்கீகரியும். வாழ்க்கையை எங்க கர்த்தர் மாற்றுவார்? அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து என்னை அங்கீகரியும் என்று சொல்லும் போது இழந்த மகிமையை புதுப்பிக்க கர்த்தர் வல்லவர். அங்கீகரின்னு சொல்லும் போது 4-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றார் தெரியுமா? இனி அசீரியன் எங்களை ரட்சிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசீரியனை நம்ப மாட்டேன், அவன் குதிரைகளை நம்ப மாட்டேன். அடுத்து சொல்றார், என் கைகளின் கிரியைகளை பார்த்து இதுதான் எனக்கு எல்லாம்னு சொல்ல மாட்டேன். என் படிப்பு தான் எனக்கு எல்லாம், என் வேலை தான் எனக்கு எல்லாம், என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம், இதுதான் அப்படி சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்போ அங்கீகரித்தருளும்னா இதெல்லாம் அறிக்கையிடணும். நான் எதையும் சொல்ல மாட்டேன். எல்லாமுடைய கிருபை அங்கீகரித்தரலாம். அவர் அங்கீகரிப்பதின் அடையாளம் உதட்டிலிருந்து பிறக்கும் துதி. அவர் அங்கீகரிப்பதின் அடையாளம் உதட்டிலிருந்து உருவாகிற ஆராதனை. அவர் என்னை அங்கீகரித்தார் என்பதின் அடையாளம் என் உதட்டில் உருவாகிற விசுவாச வார்த்தை. அதத்தான் காலை அப்படிங்கிறார். காலை காலை பைபிள்லயே முதல் பலி செலுத்தப்பட்ட அல்லது முதல் தரமான பலினா காளைகள். காளைகள் அத பலி செலுத்தினா அவன் இஸ்ரவேலையே பெரிய பிரபு, பெரிய மனுஷன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை அங்கீகரிச்சாச்சுன்னா உன் உதட்டிலிருந்து வர்ற ஒவ்வொன்று காளை தான், உதட்டிலிருந்து வர்ற ஒவ்வொன்றும் மகிமை தான், உதட்டிலிருந்து புறப்படுற ஒவ்வொன்றும் ஜீவனை உருவாக்கும். நான் இப்படி சொல்லி கடந்து போறேன். ஒரு அம்மாவுக்கு ஜோமண்ண பலன் இல்லை, ஆராதிக்க பலன் இல்லை, சத்தம் போட்டு ஆராதிக்க பலன் இல்லை. ஆனா உதடு மாத்திரம் அசைந்ததுன்னு பைபிள் சொல்லுது. உதடு மாத்திரம் அசைந்தது. விளைவு இஸ்ரவேலையே அசைக்கிற ஒருவனை பெற்றெடுத்தார். உதடு மட்டும்தான் அசைஞ்சது. அன்னால் ஜோமண்ணி முடிக்கும் வரையிலும் உதடு மட்டும்தான் அசைந்தது. அசைஞ்சு முடிச்சுட்டு போம்போ ஏலி சொல்றார், சமாதானத்தோட போ, வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தந்தார். ஏலிக்கே தெரியாது நம்ம தலையெழுத்தையே இவன் மாற்றுவான். அவ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அசைவு தேசத்தை
அசைக்கும் எதிர்பார்க்கல. இந்த அசைவு இஸ்ரவேலுக்குள்ளே மகிமையை கொண்டு வரும் எதிர்பார்க்கல. உதடுகளின் அசைவு, கண்ணீரின் அசைவு, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கேட்கல. பிறந்தான் ஒருவன், வளர்ந்தான் சபையில், கேட்டான் தேவ சத்தம், தேசத்தையே உலுக்கி எடுத்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தேசம் அறிந்தது. அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை தேசம் அறிந்தது. எந்த மகிமை தேசத்தை விட்டு பறவையை போல பறந்து போனதோ அந்த மகிமை தேசத்துக்குள்ள திரும்பி வர அவன் ஒருவன் காரணமாயிருந்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை அசைத்து போட்ட 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதி, இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசாரியன், இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி. காரணம், உதட்டில் இருந்து பிறந்த ஒரு காளையின் விளைவு. ஹல்லேலூயா. அவர் அங்கீகரித்தார் என்பதின் அடையாளம் உதட்டிலிருந்து பிறக்கிற ஒவ்வொன்றும் அசைவை உண்டாக்கும். அவர் அங்கீகரிக்கும் வரைக்கும் என் உதட்டில் புலம்பல், என் உதட்டில் கண்ணீர், என் உதட்டில் வேண்டுதல், என் உதட்டில் இறங்கும் என்கிற கெஞ்சுதல். ஆனா அங்கீகரிச்சிட்டார்னா, என்னை ஏற்றுக்கொண்டார் என்றால், ஏற்றுக்கொண்ட பிறகு உதட்டிலிருந்து வர்ற ஒவ்வொரு அசைவும் தேசத்தை மாற்றும். எந்த ஊர்ல மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு என்று பினெகாசின் மனைவி சொன்னாலோ, அதே ஊர்ல ஒரு தன் மகிமையோடு எழும்பினார். அதே ஊர்ல மகிமையை தன் தோள் மேல தூக்கி சுமந்தான் ஒருவன். அவள் சொன்னால் ஆலயத்தை விட்டு போயிட்டுன்னு அவளுக்கு தெரியாது. மகிமை சாமுவேலுக்குள் இருக்கிறது என்று. அவன் மேலிருந்த மகிமை அவன் கால் மிதித்த எல்லா பகுதியிலையும் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கினார். மாற்றத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு பகல் ஒரு தாயாரின் உதட்டின் அசைவு, ஒரு பகல் ஒரு தாயாருடைய உதட்டின் அசைவு. நான் இப்படி சொல்றேன், அவர் அங்கீகரிக்கும் வரைக்கும் தான் காலதாமதம். அவர் அங்கீகரிச்சிட்டாருன்னா ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மாற்றம். ஆனா இந்த ஒரு அசைவுக்காக 20 வருஷம் அழுதா. இந்த ஒரு அசைவுக்காக, இந்த ஒரு அசைவுக்காக அண்ணால் அழுதது 20 வருஷங்கள். அந்த வீட்டில் 10 பிள்ளைகள் பிறந்தாச்சு. இவள் காத்திருந்து 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 உட்கார்ந்திருந்தா. ஆனா காத்திருந்தவள் ஒரு நாள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டாள். காத்திருந்தவள் ஒரு நாள் கர்த்தரால் அவளுடைய பக்கங்கள் தேவனால் பார்க்கப்பட்டது. அன்னைக்கு அந்த அசைவு அவளே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய விளைவை உண்டாக்கும். ஆண்டவர் ஆசாரியர்களை தள்ளி இவனை தூக்கி மேல வச்சார். ஆசாரியர்களை புறக்கணித்து கர்த்தர் தூக்கி வைத்தார். அப்படியானால் தேவனோடு நெருங்கும் போது, அவரால் அங்கீகரிக்கப்படும் போது என் ஜெபங்கள் மாற்றத்தை உண்டாக்கும். மாற்றத்தை உண்டாக்கும். மகிமையை இழந்தவர்கள், இந்த ஜனம் மகிமை இழந்துச்சு. கர்த்தர்ட்ட போய் சொன்னாங்க, எங்களை அங்கீகரியும். கர்த்தர் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுத்தார். அங்கீகரியும். ஓசியா 14:5. ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு அவன் லீலி புஷ்பத்தை போல், லேபனோனை போல். 9 அதிகாரத்தில் மகிமை பறந்து போனது. 14 அதிகாரத்தில் சொல்றாரு, உதடு மட்டும் திறக்கட்டும் பார், இஸ்ரவேலுக்கு பனிய போல இருப்ப. உதடு மட்டும் திறக்கட்டும் பார், இஸ்ரவேலுக்கு பனிய போல இருப்ப. எப்படி வளருவான் தெரியுமா? லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேறொன்றுவான். நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அவர் என்னை அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கும் போது புறப்படுகிற ஆராதனை இஸ்ரவேலுக்குள்ள பனியை கொண்டு வந்தது. இழந்த மகிமையை பனி போல ஊற்ற வைத்தது. இழந்த மகிமையை பனி போல விளங்க வைத்தது.
இழந்து போன மகிமை தேசத்துக்குள்ள திரும்பி வந்தது. கர்த்தர் சொல்றார், இனி பார், அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவனை அசைப்பான், ஒருவரும் இல்லை. இழந்த மகிமை இந்த ராத்கால வேளைகளே யூதா தேவனோடு அரசாளுகிறார். ஆனா எபிராயிம் தேவனை விட்டதுனால மகிமை இழந்தான். மகிமை இழந்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஜெபம், என்னை அங்கீகரித்தார்கள். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை அங்கீகரித்தருளும் ஆண்டவரே, என்னை அங்கீகரித்தருளும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எல்லாரும் அதரவ சாந்தனாதரா உடவல பௌடியாந்தரா. உங்கள் இருதயங்கள் என்னோடு இணைஞ்சு வரணும். இல்லை என்றால் கர்த்தர் இவ்வளவு நேரம் பேசி பிரயோஜனமே இல்லை. இருதயம் கர்த்தரோடு இணையாமல் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, என்னை அங்கீகரித்தருளும் ஆண்டவர், என்னை அங்கீகரித்தருளும் ஆண்டவர். கர்த்தர்ட்ட கேட்கணும். யூதாவோ கர்த்தரோடு அரசாளுகிறார், என்னை அங்கீகரியும் ஆண்டவர். யூதா கர்த்தரோடு வாழுகிறார், நான் கர்த்தரோடு வாழலையே, கர்த்தரோடு வாழலையே. மகிமை பறவையை போல பறந்து போனது. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், ஜெபம் பண்ணு, என்னை அங்கீகரித்தருளும் என்று. மகிமை பறவையை போல பறந்து போனது. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், ஜெபம் பண்ணு, அங்கீகாரத்துக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பதற்காக ஜெபம் பண்ணு. அவர் அங்கீகரிப்பார். ஆனால் இழந்த மகிமை பனி போல வரும். அவர் அங்கீகரிப்பார். ஆனால் இழந்த மகிமை பனி போல எழுந்தருளும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோமா? என்னை அங்கீகரித்தருளும். காயினை கர்த்தர் அங்கீகரிக்கல், அவன் வழிகளை கர்த்தர் பார்த்தார். காயினை கர்த்தர் அங்கீகரிக்கல, அவன் இருதயம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று பார்த்தார். காயின தேவன் அங்கீகரிக்காமல் போக காரணம் அவன் காணிக்கை அல்ல, அவன் இருதயம். ஆபேலை அங்கீகரிக்க காரணம் அவன் காணிக்கை அல்ல, ஆபேல். ஆபேல் அவன் நீதிமான், கர்த்தர் மேல வைத்த விசுவாசம். இந்த காலவேளை எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, என்னை அங்கீகரித்தருளுங்கப்பா, என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை அங்கீகரிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு ஜெபம் பண்றீங்க, என்னை அங்கீகரி, என் ஜெபத்தை கேட்கிறீர். அது அல்ல ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பதே ஆசீர்வாதம். அதுதான் உறவு, அதுதான் ஐக்கியம், அதுதான் கர்த்தரோடு நடக்கிற அனுபவங்கள். எனக்கு கால வேளையில உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கால வேளையில உதவி செய்யுங்கப்பா, என்னை அங்கீகரியும் ஆண்டவரே. மகிமை பறவைய போல பறந்து போயிற்று. கர்ப்பந்தரிக்கல, கருவுல பிள்ளை உருவாகல, பிறக்கல, மகிமை போயிற்று. இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி பாருங்க, மகிமை போயிற்று. மகிமை இல்லை, மகிமை அந்த இடத்துல இல்லை, போயிற்று. கர்த்தர் சொல்றாரு, ஒரு அங்கீகாரத்துக்காக ஜெபம் பண்ணு, உன்னுடைய அங்கீகாரத்துக்காக ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, என்னை அங்கீகரியும் ஆண்டவரே, என்னை அங்கீகரியும் ஆண்டவரே, என்னை அங்கீகரியும் ஆண்டவரே. ஒரு லைசன்ஸ் வைத்திருக்கிறவன் லைசன்ஸை ரினிவல் பண்றான், கவர்மெண்ட் அதை அங்கீகரித்து புதுப்பிக்கிறது. ஒரு பேங்க்ல பாஸ்புக் வைத்திருக்கிறவன் ரினிவல் பண்றான், பேங்க் அதை அங்கீகரிக்கிறது. ஒரு கம்பெனி நடத்துகிறவன் வருஷம் தோறும் தன் லைசன்ஸை புதுப்பிக்கிறான், கவர்மெண்ட் அதை அங்கீகரிக்கிறது. ஒரு சாதாரண வேலை செய்கிறவனே வருஷம் தோறும் அங்கீகாரத்துக்காய் காத்திருப்பான். ஆனால் இந்த பகல் வேளையில் கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க, என்னை அங்கீகரியும் ஆண்டவரே.
என் குடும்பத்தை அங்கீகரியும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க வழிகளை சரிப்படுத்துங்க, எங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களை ஜெபம் பண்ண முடியுமா ஆண்டவர்கிட்ட? கர்த்தர்ட்ட அந்த காரியத்தை கேட்க முடியுமா? என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? உன் காணிக்கை கர்த்தர் பார்க்கல, உன் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கல. அவர் ஆபேலை பார்த்தார், ஆபேலை, ஆபேலை. ஹல்லேலூயா. எத்தனை பேரால ஜெபம் பண்ண முடியும்? எத்தனை பேரால ஜெபம் பண்ண முடியும்? என்னை நீர் பார்க்கிறீர், என்னை அங்கீகரித்தருளும் ஆண்டவரே, என்னை அங்கீகரித்தருளும் ஆண்டவரே, என்னை அங்கீகரித்தருளும் ஆண்டவரே. அதரமா ஷக்கவலவதர உடமனமா ஷக்கெதிரே. சொல்லுங்க, என்னை அங்கீகரியும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என்னை அங்கீகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஷாபானா ஹதரமன மரியாந்தர உடபலமா ஷக்கவலமதர போடியாந்தரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த கால வேளையில அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய தயவுகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக அதரமஷெக்கெதரே உடபலமௌடியாந்தராதரா. எல்லாரும் கர்த்தருடைய கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவ பிரசன்னத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வாராக, அவர் நம்மை ஏற்றுக்கொள்வாராக, அவர் நம்மை ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தணும். இந்த கால வேளையிலே கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்வாராக, கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்வாராக. பாரத்தோடு, பாரத்தோடு இந்த பகல் வேளையில பாரத்தோடு ஜெபிக்கணும். என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளணும்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இழந்த மகிமை திரும்ப வேணும், இழந்த பிரசன்ன திரும்ப வேணும், இழந்த கிருபைகள் திரும்ப வேணும் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. கேளுங்க ஆண்டவர்ட்ட, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இழந்த கிருபைகள் வேணும் ஆண்டவரே, இழந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஹல்லேலூயா. பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்த. கேளுங்க, மனநொந்து மனநொந்து அப்பா பரிசுத்த. மனநொந்து மனநொந்து மருளுகிறே பரிசுத்த. பாரும் தந்தையே, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த யாரும் காணா. இயேசுவே, மனநொந்து ஹல்லேலூயா பரிசுத்த. மனநொந்து
மகிமை போயிடுச்சுன்னா பிறக்காது, வயிற்றுல இருக்காது, கர்ப்பம் தரிக்காது. மகிமை போயிருச்சுன்னா தரிசனமும் அழிஞ்சிரும். மகிமை போயிருச்சுன்னா தரிசனம் கருவிலே கலைஞ்சிரும். மகிமைதான் அதை பாதுகாக்கும். மகிமைதான் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை பாதுகாக்கும். அதனால கர்த்தர் மகிமை போனதுனால இனி பிறக்காது, வயிற்றில் இருக்காது, கர்ப்பம் தரிக்காதுன்னு சொன்னார் ஆண்டவர். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய மகிமை வேணும்பா, என்னை அங்கீகரி ஆண்டவரே, என்னை அங்கீகரித்து உம்முடைய மகிமை எங்களுக்கு தாரும்பா. கர்த்தத்தை எல்லாரும் கேளுங்க, என்னை அங்கீகரித்து உம்முடைய மகிமை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆதாரமா சாந்தனாதரா இயேசுவே, கேளுங்க கேளுங்க, என்னை அங்கீகரித்து அந்த மகிமையை குடும்பத்துக்குள்ள தாங்கப்பா. பறந்து போன மகிமை, பறந்து போன தரிசனம், பறந்து போன கிருபைகள் எங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை அங்கீகரிப்பாராக. கர்த்தர் அந்த கால வேளையில உடைந்த உள்ளங்களை அங்கீகரிப்பாராக. கர்த்தர் அந்த பகல் வேளையில் நம்மை பலப்படுத்துவாராக. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவர். இந்த கால வேளையில கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விஷயாய் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துறதுக்காக நன்றி. மெய்யாகவே இந்த பகல் கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களில் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணினதுக்காக நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதால் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இருங்க. நடக்க போகிற திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய கிருபைகள் எங்கள் மேல் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.